மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இப்போதாங்க உங்ககிட்ட பேசிட்டு போனேன். போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே தமிழ்நாடு அரசியல் களம் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையே மாறி போச்சு. காலையில் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு தகவல் கிடைச்சது நமக்கு. சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது, 28ஆம் தேதி கெடு விதித்து விட்டார். ஒன்று அவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்து இங்கே வரணும், இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு அவங்க தாவேக்கால போய் சேரணும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம், சொல்லியிருந்தோம் இல்லையா. 28ஆம் தேதி தான் எடப்பாடி அவர்கள் கெடு கொடுத்துருக்காரு. ஏன்னா அன்றைக்கு தான் சபாநாயகரோட முடிவெடுக்கிற நாள். அதற்குள்ளாக, அதாவது இந்த கொறடா உத்தரவு பிறப்பித்து அவங்க ஃப்ளோர்ல கொறடா உத்தரவை மீறி அவர்கள் பதவியை பறிக்கணும்னு சொல்லி அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடந்த 15 நாட்களுக்குள்ளாக சபாநாயகர் முடிவெடுக்க வேண்டும். அரசியல் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர் அந்த விப்புன்னு சொல்லப்படுகிற கொறடா உத்தரவு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்றத வச்சு அவங்க முடிவு பண்ணணும். இது எங்கள்கிட்ட இல்லை, அவங்க இல்லை, அதெல்லாம் காரணம்லாம் சொல்ல முடியாது. கட்சி யார்கிட்ட இருக்கு? எடப்பாடி கிட்ட இருக்கு. கட்சி பொதுச் செயலாளர் யாரு? அவர் தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கொறடான்னு சொல்றாரு. அப்ப அதுதான் செல்லத்தக்கது. இது எல்லாமே சபாநாயகரா இப்ப உட்கார்ந்துட்டு இருக்க ஜேசிடி பிரபாகர் நல்லாவே தெரியும். ஒருவேளை விஜய்க்கு தெரியாம இருக்கலாம், அவர் அரசியல் புதுசு, தெரியாது. ஆதவுக்கும் தெரியாது. ஏன்னா ஆதவ பேரை குறிப்பிடறேன்னா, ஆதவ் தான் இந்த விஷயத்துல, இந்த விளையாட்டுல மிக முக்கியமான பங்கு வகித்தவர். அவர் தான் குதிரை பேரத்துக்கு அடிக்கோலிட்டவர். லாட்ரி பணம் தான் பெருவாரியாக விளையாடி இருக்கிறது என்று ஒரு புகார் அப்பவே எழும்புச்சு. அது இப்போ உறுதியாயிருச்சு. சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்ப இந்த 3 எம்எல்ஏக்கள் திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து அவங்க ராஜினாமா, எம்எல்ஏக்களாக இருந்தவங்க மேல் தளத்துல போய் ராஜினாமா பண்ணிட்டு கடகடகடகடன் படி இறங்கி கீழ்த்தளத்துல இருக்கிற ஆதவை போய் மீட் பண்ணி தங்களை தாவேகா உறுப்பினர்களாக சேர்ந்த உடனே இன்ஸ்டன்டா அவங்களுடைய ஐடி கார்டுலாம் வழங்கப்படுது. உலகத்துல ஊர்வலத்துல எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு நடக்காதுங்க. நீங்க ஒரு கட்சியில சேரணும்னா அதற்கு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும், சேரணும். அது பிற்பாடுதான் உங்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்படும். ஆனா கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க சேர போறாங்க முன்னாடியே தெரிஞ்சிடும். அதனால அடையாள அட்டை செட் பண்ணி வச்சிருவாங்க. கட்சியில சேர்ந்த உடனே அவங்களுக்கு அடையாள அட்டை கொடுத்து போட்டோ எடுப்பாங்க. ஆனா இங்க எம்எல்ஏக்களாக இருக்கும் போதே இவங்க அணி மாறி இருக்கிறார்கள்ன்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க எம்எல்ஏக்களாக இல்லாம திடீர்னு கட்சிக்காரன் போய் சேர்றது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா எம்எல்ஏவா, அதிமுக எம்எல்ஏவா இருந்துகிட்டு ரெட்டலையில நின்று ஜெயிச்சுட்டு இதே விசில் சின்னத்தை எதிர்த்து வாக்களித்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த மக்களை பொருட்டாக கூட மதிக்காம பணத்துக்காக வெளிப்படையாவே குற்றம் சாட்டுகிறேன், இந்த 3 பேரும் பணத்துக்காக வேலை போயிருக்காங்க. வெளிப்படையா தெரியுது. இதை விட பச்சை துரோகம் வேற எதுவுமே கிடையாது. நீங்க அங்க போனது தப்பே இல்லை. ஆனால் இந்த எம்எல்ஏக்களை நல்ல ஞாபகம் வச்சுங்க. அவன் யாருன்னு சொல்றேன் நான். அந்த எம்எல்ஏக்களை அந்த தொகுதி மக்கள் தயவு செய்து நீங்க அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். ஏன்னா என்னோட தமிழ்லையும் அவங்கள நான் புகைப்படம் போட்டிருந்தேன். இப்ப அவங்க யாருன்னு சொல்றேன். ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க, ஓட்டு போட்டவர்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். மரகதம் குமரவேல் இவங்க மதுராந்தகம் எம்எல்ஏ, இவங்களை நல்லா அடையாளப்படுத்திங்க. அப்புறம் ஜெயக்குமார், கேஎஸ் ஜெயக்குமார், இவர் பெருந்துறையோட எம்எல்ஏ. அப்புறம் சத்யபாமா, இவங்க தாராபுரத்தோட எம்எல்ஏ. அதாவது மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், அப்புறம் பெருந்துறையோட எம்எல்ஏ ஜெயக்குமார், அப்புறம் தாராபுரத்தோட எம்எல்ஏ சத்யபாமா. இந்த 3 பேரும் தான் இந்த கேலி கூத்தான ஒரு செயலை செய்துவிட்டு, அசிங்க அரசியல் செய்து, ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்து, மேல்தளத்துல ராஜினாமா ஏற்கப்படுவதற்கு முன்பாகவே தாவேகாவில் இணைந்து இருக்கிற கட்சியில் இருக்கும் போதே அடுத்த கட்சிக்கு தாவுகிற வல்லமை படைத்தவர்கள் நாங்க அப்படின்னு சொல்லி வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார். இருக்கும் போதே கட்சியிலேயே நான் தாவு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த வேலையை பார்த்திருக்கு இந்த 3 பேருமே. இதுல பாத்தீங்கன்னா 2 பெண்கள், ஒரு ஆண். இவங்க முழுக்க குதிரை பேரத்துல விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். எங்க நாம விலை போனது வெளியே தெரிஞ்சிருமோ, ஏன்னா பதவி பறி போயிடும் முடிவாயிருச்சு. எடப்பாடி உறுதியா இருக்கார். ஒண்ணு மன்னிப்பு கடிதம் கொடுத்து உள்ள வந்தா உனக்கு எம்எல்ஏ பதவி நிற்கும். அதை மீறி நீ சீன் போட்டா உன் எம்எல்ஏ பதவி பறிக்க சொல்லி லெட்டர் கொடுத்துட்டேன். இவர் பறிக்கலைன்னா, சபாநாயகர் மறுத்தால் நான் நீதிமன்றம் போவேன். நீதிமன்றம் போனா ஆட்டோமேட்டிக்காக பதவி பறிக்கப்படும் அபாயம் இருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு சிவி சண்முகத்துக்கு விபூதி அடிச்சுட்டு, வேலுமணிக்கு விபூதி அடிச்சுட்டு, கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு இவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்துட்டு, மேல் தளத்துல ராஜினாமா, கீழ்த்தளத்துல இணைப்பு விழா. சட்டமன்றமா, சட்டசபையா, தலைமைச் செயலகமா, அல்லது தாவேகா கட்சி ஆபீஸா? அடிப்படையில மரபு தெரியாத மங்குனிகள் தான் அங்க உட்கார்ந்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க மக்களே.
எங்கேயாவது ஒருத்தன் கட்சியில ஒருத்தன் சேர்க்கிறான்னா அவனோட கட்சி ஆபீஸ்ல கூட்டு போய் தான் சேர்க்கணும். தலைமைச் செயலகம் என்பது பொதுவான இடம், அங்க கட்சி நிகழ்வுகளுக்கு இடம் இல்லை. ஆனா சால்வை போட்டு அவங்களை கட்சியில சேர்த்துக்கிட்டு உறுப்பினர் அட்டை கொடுக்கறதெல்லாம் மரபு மீறிய செயல். இதற்கு நிச்சயமாக தேர்தல் கமிஷனோ இதற்கு நிச்சயமாக நீதிமன்றமோ ஒரு முறையான வழிகாட்டுதல இவங்க இந்த குரூப் திடீர்னு அர்த்தராத்திரில கொடை பிடிச்சிட்டு தெரியுது இல்ல, இந்த தாவேக்கா கும்பலுக்கு சொல்லணும். ஏன்னா இது எதுவுமே தெரியலங்க, அடிப்படையில் என்ன செய்யறனே தெரியல. ஆனா கட்சிகளை உடைக்கிற வேலையை தெளிவா செய்யறாங்க. இப்போ அதிமுகவில் பிளவு ஏற்படுத்த காரணமாக இருந்தது யார் அப்படின்னு எல்லாரும் விஜய் மேல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் விஜய் கள்ள மௌனம் சாதிக்கிறார். இன்னைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்கிறவருக்கு பெரும்பான்மை இல்லை, அவர் மைனாரிட்டி முதல்வராக இருக்கார். அசிங்கமா இருக்கு, வெளியே சொல்றதுக்கு அவமானமா இருக்கு போல இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எப்படியாவது நம்ம மெஜாரிட்டியை எடுக்கணும், 118 தாண்டி நம்ம நான் எண்ணிக்கையில தாவேகா எம்எல்ஏக்களாக இருக்கணும், அவங்க அதற்கு என்ன விலை ஒன்னாலும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டார்கள். அந்த அடிப்படையில தான் ஒத்தரோசாவா நம்ம அமமுக சார்பில் வெற்றி பெற்ற மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் அவரையும் அடையாளப்படுத்திங்க மக்களே. இனிமே அவர் எப்படி இருந்தாலும் இந்த ஆட்சி 5 ஆண்டு நீடிக்குமான்னு பெரிய சந்தேகம் தான். ஏன்னா இதே நிலைமை போச்சுன்னா டெஃபினட்டா ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படும், 5 ஆண்டு நீடிக்காது. அப்படி ஒருவேளை இந்த ஆட்சி கவிழ்ந்தால் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிற இந்த 25 எம்எல்ஏக்கள் கட்சி மாறி ஓட்டு போட்ட அத்தனை பேரும் பிளஸ் காமராஜ், இவர்களை மட்டும் அடையாளம் பார்த்துங்க. இவர்கள் இனி உங்கள் முகத்துக்கு முன்னாடி ஓட்டு போடுன்னு கேட்டாங்கன்னா ஓட ஓட விரட்டி அடிங்க. அரசியல் ரீதியாக சொல்றேன் நான். நீங்க விரட்டி அடிங்கன்னா உடனே அப்படியே கம்பு கத்தி வச்சுன்னு விரட்ட சொல்லிட்டார் இவரு, பாத்தீங்களா வன்முறையை தூண்டுறாருன்னு கிளம்பி வராதிங்கன்னா, அரசியல் ரீதியாக உங்கள் வாக்குகள் மூலமாக அவர்களை தோற்கடிங்க. எப்படினாலும் இடைத்தேர்தல் இப்ப வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலில் இப்ப ராஜினாமா பண்ண 3 பேரும் ஒரு உறுதிமொழியோட தான் ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு மீண்டும் அதே தொகுதி வழங்கப்படணும், விசில் சின்னத்துல நிற்பதற்கு எங்களுக்கு பர்மிஷன் தரணும், நீங்க சப்போர்ட் பண்ணி எங்களை ஜெயிக்க வைக்கணும்னு விஜய் கிட்ட உறுதிமொழி கேட்டுக்கிட்டு அவங்க எஜமானர் யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம வளர்ந்து கெட்டவர் தான், ஆதவ் தான் அவருடைய எஜமானர். அவரை தானே முதல்ல போய் பாக்குறாங்க. ராஜினாமா கடிதம் கொடுத்த கையோடு அவர்கிட்ட தான் அவர் முன்னாடியே போய் கட்சியில சேர்றாங்க, சேர்ந்து சால்வை போட்டுக்கிறாங்க, அடையாள அட்டை வாங்கிக்கிறாங்க. ஈரம் காய்வதற்கு முன்பா இந்த வேலையை பார்த்த இந்த 3 பேருக்கும் இப்போது அந்த இடைத்தேர்தல் இவர்கள் நின்றால் டெபாசிட் போகிற அளவுக்கு பின்னங்கால் பெடரப்பட இனி அரசியலே வேண்டாம் என்று ஓடுகிற லெவலுக்கு அந்த தொகுதி மக்கள் முடிவு செய்யணும். தாராபுரம் மக்கள் தயவு செய்து உங்களை வேண்டி விரும்பி கேட்கிற விஷயம், இந்த மாதிரி அடிக்கடி கட்சி மாறி அசிங்க அரசியல் பாலிடிக்ஸ், டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ற யாரையும் என்கரேஜ் பண்ணாதீங்க. இவங்க திருப்பி எந்த மூஞ்சோட வச்சு வருவாங்க? இதே விசிலை எதிர்த்து தானே உங்ககிட்ட ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ரெட்டலைக்கு தீய சக்தின்னு சொன்ன திமுகவை எதிர்த்து தான் நின்று இருப்பாங்க. அப்ப அந்த 2 கட்சிகளையும் ஓரம் கட்டிட்டு ரெட்டலைக்கு நீங்கள் வாக்கு போட்டு இவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு பெருந்துறையில் இருக்கிறவர்களும் சரி, தாராபுரத்தில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம மதுராந்தகத்தில் இருக்கிற மக்களும் சரி, உங்களுக்கு இப்போது மீண்டும் இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்படி வரும்போது நீங்க இவங்க இந்த மூஞ்சி வந்ததுன்னா, இப்ப விசில் சின்னத்துல போட்ட உடனே அப்படியே மறுபடியும் அப்படியே விசில் புரட்சி நடந்துரும் நினைக்கிறாங்க. ஆனால் இது சரியான உங்களுக்கான களம். தெரிஞ்சோ தெரியாமலோ பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான், புள்ள சொன்னான், பொண்ணு சொன்னான்னு போட்டுட்டீங்கல்ல. இன்றைக்கு இந்த 13வது நாள் ஆட்சியிலே உங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சு. தாவேக்காவோட லட்சணம், இந்த தூய சக்தியோட லட்சணம் இதுதானா அவங்க தூய சக்தின்னு சொல்ற அளவுக்கு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு. 35 பேர்களுக்கு மேல படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களே, 10க்கு மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. போலீஸ் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. பணி முடிஞ்சு வீட்டுக்கு போற பொண்ணை வண்டியில கடத்திட்டு போறான். ஏராளமான குற்ற நடவடிக்கைகளை பார்த்து மனம் வெதும்பி போயிருக்கிறீங்க. கரண்ட் கட் ஆகுது, சிலிண்டர் கிடையாது ஏமாத்திட்டாரு, 2000 ரூபாய் தராம ஏமாத்திட்டாரு, விடியல் பஸ் பயணம் போயிட்டு இருந்ததை நிறுத்தி இலவச பஸ்ஸும் கிடையாது. அப்படிப்பட்ட ஏமாற்று வித்தைக்காரர், மோசடி பேர் வழியாக இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த நபர் பேரை சொல்லி, விஜய் பேரை சொல்லி இந்த 3 எம்எல்ஏக்கள் உங்க முன்னாடி வந்தாங்கன்னா, குறிப்பாக மதுராந்தகம் பகுதி மக்களே, தொகுதி மக்களே, தாராபுரம் தொகுதி மக்களே, நீங்க அதே மாதிரி பெருந்துறை தொகுதி மக்களே, உங்ககிட்ட ரொம்ப தனியாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிற விஷயம், இந்த மூஞ்சை நல்லா அடையாளம் பண்ணீங்க. எந்த ரூபத்துல வந்தாலும் தோக்கடிங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். அதை கொடுத்தாதான் விஜய்க்கு அரசியல் என்ன புரிய வைக்க முடியும். அதை நீங்க மாத்தி மறுபடியும் ஏதோ ஒரு மாயையில நீங்க பண்ணிட்டீங்கன்னா, இந்த ரஜினி சொன்ன டைலாக் தான், மீண்டும் இவர்களுக்கான அதிகாரம் கிடைக்கிறது என்றால்
அசிங்கமான ஒரு வரலாறை தமிழ்நாடு எழுதும். தமிழ்நாடு அரசியல் வரலாறுல இப்பவே அசிங்க கணக்கு எழுத ஆரம்பிச்சாங்க. டர்ட்டி பாலிடிக்ஸோட கணக்கு எழுத ஆரம்பித்து விட்டது. சட்டமன்றம் என்பது ஒரு ஆரோக்கியமான அந்த அரசாங்கத்தை ஒழுங்காக நிர்வகித்து நடத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யற இடமாக மன்றமாக இருந்தது போயிட்டு இன்னைக்கு பதவி வெறி பிடிச்சி அந்த பதவி வெறியை கொண்டு வருவதற்காக எல்லா லெவல்லையும் இறங்கக்கூடிய அசிங்கமான நபர்கள் தங்களை தூய சக்தின்னு அடையாளப்படுத்தி வந்திருக்காங்க. வெள்ளை சட்டை போட்டா உள்ள வெள்ளம் ஆயிடுமா? அசிங்கமா இல்லையா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் அசிங்கமா இல்லையா? நீங்க தூய சக்தியா? இதான் தூய சக்தி பண்ற வேலையா? கேவலமா இல்லையா உங்களுக்கு? தூய சக்தி செய்யற வேலையாங்க? குதிரை வேகத்துல ஆட்சி நடக்குது. நீங்க குதிரை வேகத்துல குதிரை பேரம் தான் நடந்திருக்குது. பச்சையாக தெரிகிறது இவர்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள். அது மாதிரி அந்த காமராஜ் எம்எல்ஏ, மன்னார்குடி எம்எல்ஏ, அவர் அமமுக எம்எல்ஏ, அவரும் இந்த விலை அவருக்கும் ஒரு விலை விதிக்கப்பட்டிருக்கு. அவரும் அந்த விலை போயிருக்கிறார். அசிங்கமான அரசியல், தமிழ்நாடு அரசியல் களத்திலேயே இதுவரை பார்க்காத கேவல அரசியல். இதைத்தான் திரும்ப விரும்பினாரா? இதை நம்பிதான் போய் அங்க போய் அமைச்சரவையில் சேர்ந்திருக்காரா? இதை நம்பிதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போய் அப்படியே பயங்கரமா கொண்டாடுறாங்களா? கம்யூனிஸ்டுகள் என்ன பதில் சொல்ல போறாங்க? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? இப்படி அடுத்த கட்சியை உடைச்சி அந்த கட்சி ஈரம் காய்வதற்கு முன்னாடி ராஜினாமா 20 நாள்ல பதவி ஏற்று 20 நாள்ல ராஜினாமா பண்ணிட்டு 20 செகண்ட்ல போய் கனி மாறுறாங்களே, கட்சி மாறுறாங்களே, அவங்கள குறித்து கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? அசிங்கமா தெரியலையா உங்களுக்கு? இதையெல்லாம் நாட்டு மக்கள் கேட்கணும். குறிப்பாக நான் சொன்ன அந்த 3 தொகுதி மக்கள். ஏன்னா அவங்க தான் காமராஜருக்கு இப்ப இல்ல. காமராஜ் எம்எல்ஏவை நீடிக்கிறார், ஒத்த ரோசா, பிரச்சனை இல்லை அவருக்கு. ஆனா இவர்களுக்கு மீண்டும் அந்த முகமூடிய மாடிட்டு வருவாங்க. விஜய் மூஞ்ச வச்சுக்கிட்டு தான் வருவாங்க. அவங்கள நீங்க தோற்கடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. திமுக இப்ப என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் தெரியுமா? திமுகவுக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கு. தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல திமுக இருக்கு. இந்த 3 தொகுதி பிளஸ் திருச்சி கிழக்கு தொகுதி 4 இடங்கள் இப்போதைக்கு நான் இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ள 4 தொகுதி காலியா இருக்கு. நான் அந்த வீடியோவை பேசி முடிச்சு அப் பண்ற நேரத்துல இன்னும் பல பேர் கூட ராஜினாமா பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா இவர்கள் அதுவும் குறிப்பாக இந்த தூய சக்தியின் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு பண பேரத்துல, குதிரை பேரத்துல காசு வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுற, லாட்ரி பணத்துல குடும்பம் நடத்துகிற இந்த கோமாளிகள், மோசமான ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளை பார்க்கிற போது நமக்கெல்லாம் அசிங்கமாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஒரு அரசியல்வாதி என்பவன் அடையாளப்படுத்தி கரை இல்லாமல் சுத்தமாக இருந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வந்தான்னா அவனை பாராட்டலாம். விஜய் என்கிற இந்த மனிதர் இவர் சினிமால என்ன பண்ணாருன்ற அதை அப்படியே இங்க பண்றாரு. சினிமால 200 ரூபாய் டிக்கெட்டா 2000 ரூபாய்க்கு வித்தவர் தான். அப்படித்தான் அவருக்கு 200 கோடி ரூபாய் வருமானம் வந்ததாக கணக்கு காட்டுவாங்க. ஏற்கனவே ஊழல் கரை படிந்தவர் தான். வருமானத்துக்கு அதிகமாக வந்த காசை பிளாக்ல வாங்கி பதுக்கினவர் தான். இதெல்லாம் ஏற்கனவே வழக்காக இருக்கு. அவர் ஒன்றும் தூய சக்தியில கிடையாது. தன்னை அப்படி அடையாளப்படுத்திக்கிட்டார். சோசியல் மீடியா மூலமாக, இன்ஃபுளுசர், இன்ஸ்டாக்கள் மூலமாக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு தன்னை பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிட்டாரு. அதில் ஏமாந்து போய் அவர் ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்துட்டாரு. அசம்பிளி என்பது எவ்வளவு அசிங்கமான ஒரு இடமாக மாறி இருக்கிறதோ, துர்நாற்றம் வீசுகிற இடமாக மாறி போச்சு. மாற்றம் இல்லை, துர்நாற்றம், அசிங்கமா இருக்கு. இப்போ இதுதான் உங்களுடைய மாற்றமா மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு நாட்டு மக்கள் கேட்குறாங்களோ இல்லையோ, நான் கேட்பேன். இதான் உங்க மாற்றமா? இதுக்கு தான் நீங்க வந்தீங்களா? இதான் பேச மாட்டீங்களா? வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களா? பத்திரிகையாளர் சந்திக்க பயப்படுறது காரணம் இதானா? ஏனால் சந்தித்தால் உங்களுடைய அந்த சந்திப்பு சந்தி சிரித்து விடும். அதனால நீங்க சந்திக்க மாட்டீங்க. விஜயை சந்திப்பதற்கு முன்பாக ஆதவை இந்த 3 பேரை ஏன் போய் சந்திச்சாங்க அப்படின்னா, ஆதவ் தான் இவங்களுக்கு எஜமானர். ஆதவ் மூலமாக தான் ஏதோ ஒரு பெரிய பலன் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். விரைவில் அந்த பூனைக்குட்டியும் வெளியில வந்துடும். இப்ப சிவி சண்முகம், வேலுமணி தரப்பு என்ன பண்ணுவாங்க? சரி, இந்த எம்எல்ஏக்களை அடையாளப்படுத்தி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்ட எடப்பாடி என்ன பண்ணுவார்? இப்போதுதான் எடப்பாடிக்கு ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி திமுகவுக்கு ஒரு டாஸ்க் இருக்கோ அது மாதிரி எடப்பாடிக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. எடப்பாடி தன் கட்சியை தக்க வைக்கிற வேலையில பிஸியா இருக்காரு. எம்எல்ஏ எவன் போனாலும் போயிட்டு போங்கடா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லடா, நான் கட்சி என்றுதான், நான் தான் பொதுச் செயலாளர், என்கிட்ட தான் கட்சி இருக்கு, நீ பொதுக்குழு கூட்டுறியா அதுக்கெல்லாம் உனக்கு ரைட் கிடையாது, நான் எப்போ கூட்டணும்னு நினைக்கிறோம் நான் தான் கூட்டுவேன், அது ஏன் இஷ்டம், என்னெல்லாம் நீ எதுவும் கேள்வியே கேட்க முடியாதுன்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். இப்போ எடப்பாடி இந்த 3 பேர் போனதுனால ஏதாவது பலன் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கானா? ஒரு நஷ்டமும் இல்லை. கொந்தளிச்சிருக்காரு.
திட்டி தீர்த்திருக்காரு, அவ்வளவுதான். ஆனால் சட்ட ரீதியாக எடப்பாடிக்கு எந்த விதமான பயமும் இதனால் இல்லை. ஆனா தாவேகா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ அந்த 120 இலக்கை நோக்கி அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எவன் கால வேணாலும் வாரி விடுவாங்கன்னா அதுக்கு சிக்கி இருக்கிறது 25 எம்எல்ஏக்கள். இவருக்கு தேவை 106 பேர். 106 பேரோட சேர்ந்து 120னா இன்னும் 14 பேர் வேணும். 3 பேர் வந்துட்டாங்க. இப்ப இன்னும் 11 பேரை விரட்டுகிற வேலையை தெளிவாக செய்வார்கள். அந்த 11 பேருக்கும் அவர்கள் கனவில் நினைத்து பார்க்க முடியாத 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தா என்ன சம்பாதிப்பியோ அதை ஒரே நைட்ல உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கூட பேரம் பேசுவார்கள். அந்த அளவுக்கு பணம் கோடி கோடியாக ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடிகளை சுரண்டி வச்சிருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்களை தனியார் கூப்பிட்டு கோடி கோடியா கொள்ளையடிக்க ஒரு கூட்டம் தயாராயிருச்சு. அதுதான் அந்த பார் அமைச்சர், மதுவிலக்கு அமைச்சர் சொன்ன பார்கள் லைசன்ஸ்கள்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வர போறேன்னு சொன்னார்ல, அதுதான் அதோட பின்னணி. இப்போ லாட்டரி சீட்டு அங்கங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பல இடங்களில் திருட்டுத்தனமா விற்க ஆரம்பிச்சாங்க. இப்போ பார்கள் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மாதிரி, கர்நாடகா மாதிரி பார்கள் வரப்போகுது. அதுல கிடைக்கிற காசு கோடி கோடியா கொட்ட போகுது. இப்பவே நிறைய பேர்கிட்ட பேரம் பேசிட்டாங்க. ஏராளமான விஷயங்களை செய்து விட்டார்கள். அதனால இவங்களுக்கு காசுக்கு பஞ்சம் இல்லை. அப்ப அந்த காசை கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ராஜினாமா பண்ண வச்சுட்டு மீண்டும் அவர்களை தேர்தல் நிற்க வைத்து இன்னைக்கு ஒரு அலை இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு அலையும் கிடையாது, ஒரு புண்ணாக்கம் கிடையாது. அலை அடிச்சா மொத்தமா அடிக்கணுங்க. அலைன்றது ஒரு இடத்துல அடிக்கும், இன்னொரு இடத்துல நின்றுமா? அலை அடித்தால் மொத்தமாக வெளியில வரும். சூறாவளி அடிச்சுது அப்படின்னு சொன்னா மொத்தமா தான் வெளியில வரும். இங்க அப்புறம் 8 மாவட்டத்துல விசில் சத்தமே கேட்கலையா? அங்கெல்லாம் அலை வரலையா? அங்கெல்லாம் சுனாமி வரவே இல்லையா? என்ன காரணம்னா சினிமா மோகத்தில் இருக்கிறவன் ஓட்டு போட்டான், கொஞ்சம் புத்தியா யோசிக்கிறவன் ஓட்டு போடல. அவ்வளவுதான் விஷயம். தமிழ்நாட்டு மக்கள்ல பெரும்பான்மையான அதிகப்படியான சினிமா மோகத்துல சென்னை, திருச்சி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்ல 4 மாவட்டத்துல அதிகமான ஆட்கள் இருக்கான் பொழுது. 2 பேர் தான் எதிர்கட்சி ஜெயிச்சிருக்காங்க. திமுக 2 இடம், பாக்கி எல்லாம் வாஷ் அவுட், விசில் சத்தம் தான் கேட்டிருக்கு. இதுல என்ன தெரியுது? இங்கதான் ரசிக குஞ்சுமணிகள் ஜாஸ்தி. அவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இடம் இதுதான் ஜாஸ்தி. கோயம்புத்தூர்ல ஏற்கனவே கடந்த மாதிரி 10 இடத்தை வென்ற அதிமுக பல்ல காட்டிடுச்சு. தொண்டாமுத்தூர்ல மட்டும்தான் ஜெயிக்கிறார், பாக்கி எல்லாம் பல்ல காட்டிடுச்சு. செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறாரு, தொகுதி மாதிரி போனவர் ஜெயிக்கிறாரு, பிளான் பண்ணி கரெக்டா. ஸோ இதெல்லாம் ஒரு மோசமான தமிழ்நாடு அரசியல் களம், ஒரு அசிங்கமான டர்ட்டி பாலிடிக்ஸ். விஜயனுடைய அசிங்க அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு வரலாறுல இப்படி ஒரு அரசியல் நடந்ததே கிடையாது. திமுக அதிமுக பயங்கரமா கடுமையா மோதிப்பாங்க, கடுமையான விஷயங்கள் பேசிப்பாங்க. இப்ப நீங்க அதிமுக காலத்துல ஜெயலலிதா இந்த மாதிரி தேமுதிக உடைச்சி 12 எம்எல்ஏக்களை கூப்பிடலையா, 18 எம்எல்ஏக்களை அப்படின்னு சொல்லிலாம் பேசுவாங்க. ஆனால் 18 எம்எல்ஏக்களை உடைச்ச விஷயம்ன்றது தாண்டி அந்த 18 எம்எல்ஏக்களை போய் ஜெயலலிதா சந்திக்கல. ஆனால் இங்க ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிற நேரத்துல அதற்கு முன்பாக ஒரு நாள் முன்னாடி போய் சோஃபாவை அனுப்பிட்டு பின்னாடியே போய் சிவி சண்முகத்தை சந்தித்தது நம்ம சோபா மாடல் மைனாரிட்டி முதல்வராக இருக்கிற விஜய் அவர்கள். அன்றைக்கு ஜெயலலிதா மைனாரிட்டி முதல்வர் கிடையாது, மெஜாரிட்டியா இருந்தாங்க. தனிப்பெரும்பான்மையோட அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப தன் தொகுதிக்காக அவங்க போய் பார்த்தாங்கன்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க. அதுவே ஜால்ஜாப்பு தான். அது ஒன்றும் அது நியாயப்படுத்தி நான் பேசல. அது 100% விஜயகாந்த் என்பவர் அசம்பிளியில் அந்த அம்மா உட்கார்ந்துருக்கும் போது செய்த ஒரு அநாகரிகமான செயல் காரணமாக நாக்க துருத்திக்கிட்டு அடிக்க பாஞ்சு சினிமா ஸ்டைலில் அவர் பண்ணதனுடைய விளைவு ஒரு மரபை மீறி விட்டாருன்னு அன்னைக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பிரேமலதா கால் வச்சிருக்காங்க அசம்பிளிக்குள்ள. எத்தனையோ ஆண்டுகள் தேமுதிக பல தேர்தல்களில் தோத்து தான் போயிருக்கு, திமுகவோட சேர்ந்து ஒரு சீட் ஜெயிச்சிருக்கு. ஸோ விஜயனுடைய இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒன்றிய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு. ஏற்கனவே ஒரு RSS குழந்தைன்னு சொன்ன திருமா இப்ப என்ன பதில் சொல்ல போறாரு? இதுதான் தூய சக்தி பண்ற வேலையான அவர் கேட்பாரா, அல்லது வாய் மூடி மௌனியா இருப்பாரா? கம்யூனிஸ்ட் என்ன பண்ணோம்? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு. நான் பேட்டிய இந்த வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தான் சொல்றேங்க. இது அரசியல் நாகரிகம் என்று யாராவது சொன்னால், இதற்கு முட்டு கொடுக்க எவனாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிளம்பி வந்தான்னா அவங்க எந்த வீடியோ போடுறாங்களோ அந்த வீடியோவுக்கு அவங்களுக்கு பதில் கேள்வி கேளுங்க, விடாமல் கேள்வி கேளுங்க. அப்பதான் அவர்கள் செய்கிறது நாம காசு வாங்கிட்டு பேசுறோன்றது அவனுக்கு புரியும். அவன் பாட்டு போட்டு போயிடுறான், அதன் விளைவுகளை அவன் தீர்மானிக்கிறதே கிடையாது. ஆனால் அதை அறுவடை செய்யறோம் வேற ஒருத்தன் போட சொல்றான் பாருங்க, அது நம்ம ரூட் மாஃபியா. என் தம்பி ஜெகதீஷோட
கைங்கரியம். இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் அந்த வேலையை செய்கிறாங்க. நிறைய சேனல், நான் பல சேனல்களை உதாரணமாக சொல்ல முடியும். அவர்களுக்கு இப்போ வரைக்கும் தங்களுடைய டிஆர்பி ரேட்டிங் ஏற்றிக்கிறதுக்கு எதை ஒன்றா செய்வாங்க. எல்லா தரமான கேவலங்களையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அசிங்கத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஊடகம் என்று சொல்வதற்கே அருவருப்பாக இருக்கிறது. கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சுயாதீன ஊடகத்தை நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.